ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தாங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். வரக்குள்ளேயே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. பசங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. சரி, ஓகே, சிக்கன் செஞ்சால் கொஞ்சம் ஹீட் ஆகுமேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வந்து குக்கர் வந்து வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டாச்சு. ஆனியன் வந்து எனக்கு கட் பண்ணுற வேலை இல்லை. ஸோ ஏன்னா வந்துட்டு அரைச்சி தான் வந்து செய்வேன். அதுக்கப்புறம் நார்மல் பேசிக் ஸ்பைசஸ்லாம் வந்து போட்டு எக்ஸ்ட்ரா சோம்பு மட்டும் போடுவேன். போட்டுட்டு அரைச்ச ஆனியன் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா தூள், ஒரே ஒரு டொமேட்டோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தால் தான் அந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசனை வராது, அந்த அளவுக்கு ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் சேம் வந்து சின்ன குக்கர் வச்சுட்டு இதே சேம் எண்ணெய் ஊற்றி என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே பண்ணுவேன். ஆனால் என்னென்னா இதில் கொஞ்சம் சீரகம் போடுவேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரே ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதை போட்டுட்டேன். கொஞ்சம் சிக்கன் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு அதை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதையும் வந்து ஃபுல்லாக வந்து மூடி வச்சாச்சு. இதையும் மூடி வச்சாச்சு. ½ அன் ஹவர்லேயே வந்து ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கடை நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையில் வந்து ரொம்ப சூப்பரான குட்டியான மினி விலாக். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்டில் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பை பாய்.